பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி இலை எண்ணெய் ஊற்றி ஒரு வடைச்சட்டியில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு போட்டு ஆனியன், தக்காளி 2 பழம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நான் இடிச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் இடிச்சுக்கிட்டேன். இடிக்கல்லில் நல்லா இடிச்சுட்டேன். இதை நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்னா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. குட்டி ஜாரில் நைஸாக அரைச்சி கூட போடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். தக்காளி வணங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 2 1/2 ஸ்பூன் தனியா, மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இது வேகணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சென்னாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு இருக்கிறத கையில் நசுக்கி விட்டுக்கணும். இப்படி நசுக்கி விட்டுக்கணும். நல்லா வேக வைக்கணும் இல்லையா? வேக வச்சு இதோ கையில் இப்படி நசுக்கி விட்டுக்கலாம். அல்லது மிக்சியில் கூட நீங்கள் போட்டு அடிச்சுக்கலாம். நான் கையில் நசுக்கி விட்டு போதும் அப்படின்னு. கையில் நசுக்கி விட்டுருக்கோம். இதை இப்படி போட்டுருக்கோம். நசுக்கி விட்டு போட்டோன்னே இப்படி வந்துடுது. இப்போது கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
சீரகத்தூள் வந்து எப்போவுமே நான் அரைச்சி வச்சுருப்பேன். சீரகத்தூள் எப்போவுமே அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்பேன். கொஞ்சோண்டு சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். சீரகத்தூள் போட்டோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மேலே போட்டுருங்க. கருவேப்பிலை வந்து மேலே தூவி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது சென்னா மசாலா பவுடர். பாருங்கள், சென்னா மசாலா பவுட்ரு எப்படி அரைக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சென்னா மசாலா பவுட்ரு கொஞ்சம் போட்டுருங்க. அவ்வளோதான். புளிப்புத்தன்மைக்கு மாங்காய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்லா கொஞ்சம் இடிச்சுக்கணும். இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரும். சென்னா மசாலாவில் வந்து இது சேர்த்துவாங்க, மாங்காய் பவுட்ரு. கொஞ்சம் புளிப்புக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும் சென்னா மசாலா. அது வந்து நம்ம டைரெக்டாக கூட இந்த மாதிரி அரைச்சி கலந்துக்கலாம். சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி.